ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம வரலட்சுமி பூஜை செய்தால் உங்க வாழ்க்கையில் உங்க வீட்டில் என்னென்ன மாற்றம் ஏற்படும் தெரியுமா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய முறைகள், அம்மனை அழைக்கும் முறை அதற்கு நல்ல நேரம், பூஜை செய்யும் முறை அதற்கு நல்ல நேரம், புனர் பூஜை செய்யும் முறை அதற்கு நல்ல நேரம், எப்படி வரலட்சுமி நோன்பு இருப்பது, எப்படி விரதம் நம்ம அனுஷ்டிப்பது, அந்த பூஜைகளை எல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு ஃபுல் வீடியோ ஏ டு இசட் எல்லா தகவல்களும் அந்த வீடியோல இருக்கு. போய் பாருங்க. அஷ்டலட்சுமிகளின் ஆசியும் 16 பேரும் 8 வகை செல்வங்களும் உங்க குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நோன்பு தான் இந்த வரலட்சுமி நோன்பு. அது இருப்பதனால உங்க குடும்பத்திற்கு என்னெல்லாம் நன்மைகள், அதிசயங்கள் நடக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வரலட்சுமி நோன்பு 21ஆம் தேதி, ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது. இந்த வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு பெண்களும் இருப்பதனால உங்க குடும்பத்துல என்னெல்லாம் அதிசயங்களும் என்னெல்லாம் நன்மைகளும் நடக்கும், அந்த மகாலட்சுமியால உங்களுக்கு என்னெல்லாம் வரங்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த வரலட்சுமி விரதம் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த வேதங்கள் அனைத்தையும் படிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த ஒரு விரதத்தால உங்களுக்கு கிடைக்கும். வேதங்கள் படிச்சாலே புண்ணியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பலன்கள் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் கிடைக்கும். அதே போல புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா கங்கை, காவிரி, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, தாமிரபரணி இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் நீராடினால் நமக்கு என்ன விதமான அந்த புண்ணியமும் பலனும் கிடைக்குமோ அது அத்தனையும் உங்களுக்கு இந்த ஒரு விரதம் இருந்து நம்ம மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம், பூஜை செய்வதன் மூலம் கட்டாயம் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தடைகள், புத்திர யோக தடைகள் கண்டிப்பாக நீங்கி அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர தோஷம், கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் நீங்கும். சுக்கிர தோஷம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு முன்னுக்கு வர முடியாது. ஒரு வசதியான வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது. வறுமையில் தான் இருக்கணும். அப்பேற்பட்டவங்களுக்கு அந்த சுக்கிர தோஷத்தை நீக்கி சுக்கிரனின் அருளை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு இந்த வரலட்சுமி வழிபாடு. அடுத்ததாக கலத்திர தோஷம் இருந்தாலே நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, திருமண பாக்கியம் இருக்காது. அவங்களாம் இந்த விரதம் அனுஷ்டித்து அவங்க கையால் மகாலட்சுமிக்கு பூஜை செய்வதன் மூலம் அந்த தோஷங்களும் நீங்கி விரைவிலேயே புத்திர பாக்கியமும் திருமண பாக்கியமும் கிடைக்கும். அடுத்ததாக அந்த மாங்கல்ய தோஷம் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கி உங்க மாங்கல்யம் நிலைக்கும். தீர்க்க சுமங்கலியாக நீங்க வாழ்வீங்க. உங்க கணவர் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளத்தோடும் நிச்சயமாக வாழ்வார். அதனால இந்த மங்களகரமான வாழ்க்கை அமைவதற்கு திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அடுத்ததாக கன்னி பெண்கள் இந்த விரதம் இருக்கும் பொழுது நிச்சயமாக விரைவிலேயே அவங்களுக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் யாராவது தம்பதிகள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க நிச்சயம் இந்த வரலட்சுமி நோன்பு இருந்து மகாலட்சுமி பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பிரிந்திருக்கும் தம்பதிகள் விரைவிலேயே ஒன்று சேர்வார்கள். அந்த தம்பதிகளை இணைக்கும் ஒரு அற்புதமான நாள், வரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வரலட்சுமி விரதத்தை. அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய பெண்கள் இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலை இல்லாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ, வருமானம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களாம் இந்த விரதத்தை இருந்து மகாலட்சுமி வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். மொத்தத்தில் சகல ஐஸ்வர்யங்களையும் கொட்டி கொடுப்பால் மகாலட்சுமி. உங்கள் வீட்டில் எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு தருவாள். வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த வரலட்சுமி நோன்பு இருக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவங்க இருந்த வாழ்க்கை முறையும் இப்பொழுது 2 வருஷம் செய்கிறேன், 3 வருஷம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ இருக்கிற அந்த வாழ்க்கை முறை ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. வெகு சீக்கிரம் பொருளாதாரத்தில் அவங்க சிறந்து விளங்குகின்றார்கள். எந்த குறைகளும் இன்றி நிச்சயமாக அந்த வரலட்சுமி மகாலட்சுமி உங்களை வாழ வைப்பாள். அதனால் கண்டிப்பாக இந்த வரலட்சுமி விரதம் இருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக பண்ண முடியாட்டாலும் ஒரு ஃபோட்டோ, மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சாச்சும் நீங்கள் வழிபட்டு பாருங்கள். நம்ம சேனல்லே அது எப்படின்னு அந்த விவரம் கொடுத்துருக்கோம். அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.